பாய். பப்பிமா, பப்பிமா, ஏ பப்பே, பப்பே, பப்பிமா. ஆனந்த், போய் என்னன்னு பாரு. பப்பிமா. அண்ணா, என்னாச்சுண்ணா? ஏன்னா அவ்வளவு லேட்டு? உங்களுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துச்சு. என்கிட்ட போன் இருந்தா தானடா. பப்பிமா, கம் ஃபாஸ்ட். என்னாச்சு அச்சு? எதுக்கு கத்துற? என்னாச்சு கண்ணா? தூங்கிட்டியா பப்பே? உன்னை விட்டுட்டு நான் இன்னைக்கு தூங்கி இருக்கேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 10 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். நடந்தா? நம்ம வீட்ல தான் இவ்ளோ கார் இருக்கே, நீங்க ஏன் நடந்து வந்தீங்க? எல்லாம் அவளால தான். யாரால? நீங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு செக்ரட்டரிய வேலைக்கு வெச்சீங்களே, அவளால தான். என்னடா பண்ணா? போலீஸ் பிடிக்கும் சொல்லி தெளிவா டிரைவர் சீட்ல உட்கார வச்சேன். ஃபுல்லா சொதப்பிட்டா. யூஸ்லெஸ். நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. ஐயோ அச்சு, என்னாச்சு அச்சு? கையில ரத்தம் வருது. ஷேர் ஆட்டோல வந்தல்ல, அதனால தான். ஐயோ அபி, மேம், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. வந்துட்டேன் மேம். ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஆமா. இந்தாங்க மேம். கொடு. ஒண்ணுல முடிஞ்சிருச்சுடா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஓகே, என்னங்க கிராண்ட்? ரொம்ப வலிக்குதா? ஆனந்த், வசுந்தராவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாளா இல்லையான்னு கேளு. சரிம்மா. போதும். பசு, நீயும் வந்து சாப்பிடுமா? இப்ப எதுக்குடி அவளை கூப்பிடுற? அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. ஒழுங்கு மரியாதை எனக்கு பரிமாறி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் மகளை கொஞ்சம் வெயிடி. ஏய் வடைய வை. ஏய், என்னடி உன் பிரச்சனை? காது செவிடா போச்சா? ஒரு வடை கேட்டா 2 வடை வைக்கிற. நல்ல எண்ணெய் பலகாரத்தை என்ன திங்க வச்சு ஒரேடியா மேல அனுப்பலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்லம்மா. என்ன நொல்ல? அப்படி இல்ல, வடை உங்களுக்கு பிடிக்குமேன்னு தாம்மா வச்சேன். ஏய் ஊம குசும்பி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொன்னு புடுவேன், கொன்னு. மா, அடுப்புல ஏதோ கருகுற மாதிரி இருக்கு, போய் என்னன்னு பாருமா. என்னடி? ஏய், உன் ஆத்தாளை காப்பாத்த நாடகமா போடுற? இங்க இருந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு நீ பரிமாறிக்கிட்டு இருக்கணும். ஏய், சட்னி ஊத்து. ஊத்துடி. வசு, வேலைக்கு லேட் ஆகுது, வந்து சாப்பிடுமா. அடியே, உன் மக கோடீஸ்வர வீட்டுல தானே போய் வேலை செய்யறா, ஏன் அங்க திங்க மாட்டாளா என்ன? இல்லம்மா, வசு நம்ம வீட்டை தவிர மத்தவங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவா. பாரா, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணுவியா? இந்த அனுமாருக்கு வடமாலை சாத்துற மாதிரி அவ கழுத்துல நல்ல வடமாலையை சாத்தி விட்டு பசிக்கும் போதெல்லாம் இத பாரு, இப்படி இப்படி எடுத்து சாப்பிடலாம். இங்க என்ன பாக்குற? பாரு, ஏதோ கருகுன வாசனை வருதுன்னு சொன்னால உன் பொண்ணு. போ, அது என்னன்னு போய் பாரு. போ போ.
இவன் வேற. சொல்லு சோதிமணி. அடி என் தங்க குட்டி செல்ல குட்டி வீட்டுல தானே இருக்கா? ஆமா, அது வீட்டுல தான் இருக்குது. இப்ப உனக்கு என்ன வேணும்? இப்பவே அர்ஜென்ட்டா என் வருங்கால கனவு கண்ணிய பார்த்தே அவனு பாட்டி. டேய், நீ வீட்டுக்கு வந்தாலே என் தம்பி டென்ஷன் ஆவால. அதேதான் பாட்டி. நான் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கும் வரமாட்டேன். ஆனா என் காந்த கண்ணழகி அவளை உடனே பார்க்கணும் பாட்டி. அதுக்கு ஏதாவது செய்யுங்க. செய்யலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? நானும் கொடுத்துட்டே இருக்கணுமா பாட்டி? பாத்துக்கிட்டே இருக்கணும்னா கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். கொடுத்தா பார்க்கலாம், இல்லாட்டி போனை கட் பண்ணு. ஐயோ பாட்டி 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 பாட்டி, எதுக்கு பாட்டி, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நீங்க மட்டும் என் மான் குட்டிய பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி வா வழிக்கு. நீ கோயிலுக்கு போ, அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். ஓகே 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 பாட்டி. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதாது, அதுக்கப்புறம் ரெகுலரா டியூவும் கட்டணும். 15 நாட்குள்ள பணத்தை கட்டலன்னு வையே, அதுக்கப்புறம் அப்பா நீ ஜெயில தான் பார்க்கணும். இவனை மாதிரி ஆளுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த பேங்க்காரங்க மாதிரி ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள வராம இருப்பானுங்க. ஏய் வசு, வாடிங்க. ஐயோ, பா, உன் ஆத்த ஃபுல்லா சாப்பிட வச்சுட்டாடி. எந்திரிக்க கூட முடியல. உன் கைய குடுறே, கைய குடுறே. என்ன தைரியம் இருந்தா நொட்டாங்க என் நீட்டுவ. அந்த கைய குடுறே. அட குடுங்கறல. இத பாரு, குட்டி பிசாசங்களை வச்சு இங்க டான்ஸ் ஆட வைக்காத, புரியுதா? கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தையா தக்கன்னு ஆட வை. வா போ, இங்க எங்க வர? எழுந்துட்டால. எனக்கு 2 ஆலு பராட்டா, ஒரு பன்னீர் டிக்கா. பாட்டிக்கு ஃப்ரூட் சாலட். அத்தை, உங்களுக்கு என்ன சொல்லணும்? எனக்கு எதுனாலும் ஓகே தான். அர்ஜுனுக்கு ஒரு சில்லி சீஸ் ரோல். ஓகே. எதுக்கு? குப்பை தொட்டியில போடுறதுக்கா? அவன் சாப்பிடலன்னா என்ன, அதை எடுத்துட்டு போய் பிச்சைக்காரங்களுக்கு போடுறதுக்கு தான் செக்ரட்டரின்னு ஒருத்தி இருக்காளே. சாப்பாடு வேஸ்டா போறதுக்கு பதிலா யாருக்காவது குடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. எப்படியும் உங்க பேரன் சீக்கிரமா எந்திரிக்க போறது இல்ல. ஆமாமா, காலையிலே இவ்வளவு சீக்கிரம் மாமா எழுந்தாருன்னா அது பெரிய அதிசயம் தான். டார்லிங், அச்சுமா வா வா, பாத்து வா. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஓகே. ஏய், சீக்கிரமா போய் கிரீன் டீ, இஞ்சி டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வா. போ. கால் ரொம்ப வலிக்குது பப்பிமா, கம் ஆன். அச்சோ, கை ரொம்ப வலிக்குதாப்பா? கால் வலிக்குதுன்னு சொல்றேன், கை வலிக்குதான்னு கேக்குறேன். எல்லாம் அந்த ராட்சஸ்னால தான் வருது. பெரிய தம்பி, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்களா? போலீஸா? சொல்லுங்க. ஹலோ, நான் ஈசிஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். நேத்து நைட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? உன்னை என்கொயரிக்காக வர சொல்லியிருந்தேன்ல. வர இருங்க. என்கொயரி கூப்பிடுறாங்க டார்லிங், போயிட்டு வந்துடுறேன். உத்தமன், மேடம் கமிஷனருக்கு கால் போடு. முத்து மாலையை இங்க தானே வச்சேன். வசு, என்னமா தேடுற? சுசித்ரா மேடம் கொடுத்த முத்து மாலையை எங்க வச்சேனே தெரியலப்பா, காணோம்.
பாட்டி ஆ? இப்படியே போய் ஆனந்த் முன்னாடி நின்னா அவருக்கு என்ன பிடிக்கும்ல? ஐயோ என் செல்லம் எவ்வளவு அழகா இருக்கடி. இந்த அழக கல்யாணம் பண்ணிக்க உலக பணக்காரனுங்க போட்டி போட்டுட்டு கியூல வந்து நிப்பானுங்கடி. அப்படி இருக்கும்போது அந்த ஆனந்துக்கு மட்டும் என்ன உன்னை பிடிக்காம போயிடுமா? ஐயோ டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு, வா வா. அழகி அழகி. உம்மா. இலக்கியம், அந்த முத்து மாலையை கழட்டி கொடு. ஆ? ஏய் ஏன் எதுக்கு கைட்டு கொடுக்க சொல்ற? அது வசந்தராவோடதுக்கா? தெரியும்டா, தெரிஞ்சுதான் நாங்க எடுத்தோம். இந்த முத்து மாலை எப்படி வந்ததுன்னு இவகிட்ட கேட்டியாப்பா? நீ கேட்டிருக்க மாட்டியே. இந்த மாதிரி காஸ்ட்லியான முத்து மாலையை யாராவது சும்மா கொடுப்பாங்களாடா? சான்ஸே இல்ல பாட்டி. ஆ, இதை இவ யார மயக்கி எப்படி வாங்கினாலோ? பாட்டி, அது சுசித்ரா மேடம் எனக்கு கிஃப்டா கொடுத்தது. யார் கொடுத்தா இப்ப என்னம்மா? ஒரே வீட்ல இருக்கிற அக்கா தங்கச்சிங்க இப்படி மாத்தி போட்டுக்கிறது சகஜம் தானே? அத ஒரு வார்த்தை கேட்டுட்டு போட்டுருக்கலாம்ல. தெரியாம எடுத்து போடுறது என்ன பழக்கம்? அப்படி கேட்டெல்லாம் போட முடியாதுப்பா. இந்த வீட்ல இருக்கிற எதையும் நாங்க கேட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான் செய்வோம். அக்கா நீ ஆ? அப்பா விடுங்கப்பா, தங்கச்சி தானே, போட்டுட்டு போட்டும். பா, எவ்வளோ பெரிய மனசு. ஆ. சும்மா எனக்கு விட்டு கொடுக்கற மாதிரி நடிக்காத. கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே இத கழட்டி உன்கிட்டயே கொடுத்துடுறேன். இதுங்க கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? நீ ஜாக்கிரதையா கோயிலுக்கு போயிட்டு வா. போ போ, டென்ஷன் இல்லாம சிரிச்சுக்கிட்டே போ. ஆ. பாத்தியா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இவங்களுக்கு போயா விட்டு கொடுத்த? நீ இப்படி விட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னா கடைசியில உனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. பரவாயில்லப்பா, இந்த வீட்டோட நிம்மதிக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். வலிக்கிறது. கைய விட. வலிக்கிறது, வலிக்கிறது. நைட்டி ஸ்கிட்ஸா? ஆமா. அப்போ அப்படிதான் இருப்ப நீ. சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை பண்ணு போய். என்னத்த சாப்பிடறான்னு தெரியல, இந்த அழுத்து அழுத்திட்டாங்க. என் அத்தை மக ரத்தினமே, உனக்காக இந்த மாம காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. இத உன் கழுத்துல கட்டி உன்னை என் மனைவி ஆக்கணும். மா, என்னம்மா? குழந்தைங்க வந்திருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஏம்மா, நம்ம வீட்லயே வச்சு கத்து கொடுக்கலாம்ல? நம்ம வீட்ல வச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்தா பாட்டிக்கு கஷ்டமா இருக்கு. சரி இரு, சாப்பிட்டு போ. இல்லம்மா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வந்து சாப்பிடுறேனே.
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா உன் வாழ்க்கை மட்டும் இருட்டிலேயே இருக்கேம்மா. உனக்கு அந்த கடவுள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. எது எப்போ நடக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நீ சும்மா கவலைப்படாம மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் கிளாஸ் முடிச்சிட்டு வந்துடுறேன். இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இதுல எனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ? இந்த பொண்ணா இருக்காது. இந்த பொண்ணா இருந்திருந்தா நம்மள தெரிஞ்சிருக்கணும்ல. நமக்கு ஃபோன் பண்ண பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே. கோயிலுக்கு வந்துட்டாங்களா இல்லையா ஒன்னும் தெரியல. எங்க எங்க என் தங்கத்தை இன்னும் காணுமே. வரட்டும் வரட்டும், மெதுவாவே வரட்டும். என் தங்கம் வந்த உடனே இந்த தங்கத்தால அலங்கரிக்கணும். வா வசு, நீ மெதுவாவே வா. ஆனா நீ சீக்கிரம் வருவா. நானும் இவன் எதுக்கு இங்க வந்தா? யாரையோ தேடுறானே. ஒருவேளை வசுந்தராவை தேடுறானோ? வசுந்தரா விஷயத்துல உனக்கு யாரும் போட்டியா வர மாட்டாங்க, வசுந்தரா உனக்கு தானே பாட்டி சொல்லிச்சு. ஆனா இவன் அடிக்கடி என் விஷயத்துல குறுக்க வந்துட்டு இருக்கான். பாட்டிய அப்புறமா கவனிச்சுப்போம். ஆனா இப்போ இவனை கவனிக்க வேண்டியதுதான்.